ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இது முன்னோர் வாக்கு. ஆனா சில பேர் இங்க நான் தான் இந்த உதவிய செஞ்சேன். நான் தான் இத குடுத்தேன். என்னால தான் இது நடந்தது. நான் இல்லன்னா இங்க எதுவுமே நடக்காது. அப்படி நான் அப்படிங்கிற ஆணவத்தோட இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சரியான பாடத்தையும், உண்மையையும் உணர்த்தக்கூடிய கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாட்டினுடைய அரசர் மக்கள் மேல மிகுந்த அன்பு கொண்டிருந்தாரு. மாறுவேடம் அணிந்து நகர்வலம் போவது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். மாறுவேடம் அணிந்து அவர் நகர்வலம் போம்போது, மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? அவர்களுடைய குறைநிறைகள் என்ன? மன்னர் மேல அவங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. ஒரு நாள் இந்த மாதிரி நகர்வலம் போயிருக்கும்போது, ஒரு தெருவுல ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பத பார்த்தாரு. அந்த பிச்சைக்காரர் இறைவனுடைய பேர சொல்லி, இறைவன வேண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. மன்னர் தன்னோட நாட்டுல இந்த மாதிரியான வறுமையான நிலையில கூட மக்கள் இருக்காங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு பிச்சைக்காரர் உட்கார்ந்திருந்தாரு. அவரு அரசருடைய பேர சொல்லி அரசன வேண்டி பிச்சை கேட்டாரு. சில மக்களும் அவருக்கு பிச்சை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 2 காட்சியும் மன்னருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. நகர்வலம் முடிஞ்சு அரண்மனைக்கு போய் இரவு அவரால தூங்கவே முடியல. இந்த மாதிரி 2 பேர் நம்ம நாட்டுல இருக்காங்களான்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா அந்த 2 பிச்சைக்காரர்களையும் அமைச்சரவைக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. மன்னர் முதல்ல இறைவன் பேர சொல்லி பிச்சை எடுத்தவர்கிட்ட அதற்கான காரணம் என்னன்னு கேட்டாரு. அதற்கு அவர் சொன்னாரு, எனக்கு இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒரு வறுமை நிலையில எதுவுமே இல்லாம இருக்கிற என்ன கூட என்னுடைய இறைவன் நினைச்சா ஒரு நிமிடத்துல இந்த நிலைய மாத்திட முடியும். என்னாலயும் செல்வந்தரா மாற முடியும். அதற்கு இறைவனின் கருணை ஒண்ணே போதும். அதனால தான் நான் இறைவனின் பேர சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அவருடைய கருணை பார்வை என் மேல பட்டுச்சுன்னா, என்னுடைய இந்த நிலை நிச்சயமா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. மன்னர் அரசன் பேர சொல்லி பிச்சை எடுத்தாரு இல்லையா? அவர்கிட்ட அதற்கான காரணம் என்னன்னு கேட்டாரு. அதற்கு அவர் சொன்னாரு, "இறைவன் இருக்கிறாருன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவரை யாருமே பார்த்ததில்ல. ஆனா அரசர், இதோ நீங்க என் கண் முன்னாடியே நிக்கிறீங்க. நீங்க நெனச்சா என்னுடைய இந்த நிலைமைய ஒரு நொடியில மாத்திட முடியும். அரசர் நெனச்சா முடியாதது எதுவுமே இல்ல. அதனால கண்ணுக்கு தெரியாத கடவுள விடவும், என் கண்முன்னே இருக்கிற நீங்க தான் எனக்கு பெரியவரா தெரியுறீங்க. அதனால தான் உங்க பேர சொல்லி உங்கள வேண்டி நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட உடனே அரசருடைய முகத்துல ஒரு சிரிப்பு. மனசுல ஒரு கர்வம். நம்மளால எல்லாமே முடியுங்கிறத இந்த பிச்சைக்காரன் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆணவம். ஆனா, அத எதையுமே வெளிய காட்டிக்காம 2 பிச்சைக்காரர்களையும், "சரி நீங்க இப்ப போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அமைச்சரவையில இருந்த ராஜகுரு கிட்ட இப்ப நடந்த விவாதத்த பத்தி கேட்டாரு. அதற்கு ராஜகுரு சொன்னாரு, "எனக்கு என்னவோ இறைவன் பெயர சொல்லி பிச்சை எடுக்கிறவன் சொன்னது தான் சரின்னு படுது. ஏன்னா, இறைவன் இருக்கிறது உண்ம. இறைவன் நெனச்சா யாருடைய நிலையையும் மாத்த முடியும். யாருக்கும் உதவி செய்ய முடியும். அதனால இறைவன் பெயர சொல்லி பிச்சை எடுக்கிறவன் தான் சரியா இருக்கிறான்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அரசருக்கு அதுல என்னவோ பெரிய உடன்பாடு இல்ல. ஏன்னா, அரசர் தான் தன்னை புகழ்ந்து பேசினதுல கர்வத்தோட இருக்கிறாரே. அரசர் சொன்னாரு, "இறைவன் கண்ணுக்கு தெரியாதவர். அவர் எப்ப வந்து, எப்ப உதவி செஞ்சு இந்த பிச்சைக்காரனுடைய நிலைய மாத்துறது. ஆனா, அரசனாகிய நான் நெனச்சா, அந்த பிச்சைக்காரனுடைய நிலைய இப்பவே என்னால மாத்த முடியுமே! அப்போ நான் நெனச்சது தானே நடக்கும்." அப்படின்னு கேட்டாரு. குரு அதற்கு பதில் எதுவும் சொல்லாம சிரிச்சாரு. அரசருடைய ஆணவத்த புரிஞ்சுகிட்ட ராஜகுரு, இறைவன் நினைச்சது நடக்குமா? இல்ல அரசன் நினைச்சது நடக்குமாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிற போகுது அப்படின்னு சொன்னாரு. ராஜகுரு சொன்ன அந்த நாளும் வந்தது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மன்னருக்கு அழகான ஒரு ஆண் வாரிசு பிறந்தது. மன்னருக்கு தலைக்கால் புரியாத அளவுக்கு சந்தோஷம். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தன்னால முடிஞ்ச அளவு நிறைய தான தர்மங்கள், அன்னதானங்கள் செஞ்சாரு. இளவரசர் பிறந்ததுனால நாட்டு மக்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.
அரண்மனையில நீண்ட வரிசையில காத்திருந்து மன்னர் கொடுக்கிற தர்மத்த ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி மன்னர் தர்மம் செஞ்சுட்டு இருக்கும்போது, வரிசையில ரொம்ப தொலைவுல அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்னுட்டு இருக்கிறத மன்னர் மன்னர் உடனே ஒரு திட்டத்தையும் போட்டாரு. இறைவன் பேர சொல்லி பிச்சை எடுத்தார் இல்லையா? அவர் வரும்போது, அவருக்கு அழகான ஒரு பட்டாடையும், ஒரு பெரிய பூசணிக்காயும் தர்மமா குடுத்தாரு. அடுத்தது, அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவர் வந்தபோதும், அதே மாதிரி அழகான ஒரு பட்டாடையும், பெரிய பூசணிக்காயும் குடுத்தாரு. ஆனா, இந்த பூசணிக்காய் உள்ள விலை மதிப்பு உயர்ந்த தங்க நகைகளையும், வைர நகைகளையும் ஒளிச்சு வச்சு குடுத்தாரு. மன்னருக்கு இப்போ இவங்க 2 பேருடைய நிலை எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ரொம்ப விருப்பப்பட்டாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், அதே மாதிரி நகர்வலம் நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருந்தத கவனிச்சாரு. உத்து பார்க்கும்போது தான், அது அந்த அரசரின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தாரு இல்லையா? அவருன்னு தெரிஞ்சது. மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த பிச்சைக்காரன் இந்நேரம் செல்வந்தரா மாறி இருக்கணுமே! ஆனா இன்னும் இந்த வறுமை கோலத்திலே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானே! அப்படின்னு மன்னருக்கு எதுவுமே புரியல. போயி அவனிடமே நேரடியா கேட்டாரு. "என்ன நீ இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? நான் தான் உனக்கு தான தர்மம் செஞ்சேனே!" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்னா, "ஆமாங்க, நீங்க செஞ்சீங்க. அந்த பட்டாடை ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பணக்காரர்கிட்ட அத நான் வித்துட்டேன். நல்ல பணமும் கிடைச்சது. அதே மாதிரி அந்த பூசணிக்காயும் ஒருத்தர் என்கிட்ட காசு குடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த காசு இவ்ளோ நாள் எனக்கு இருந்தது. இப்போ அந்த பணம் தீர்ந்து போச்சு. நான் திரும்பவும் பிச்சை எடுக்கவே வந்துட்டேன்." அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. "அட முட்டாள்! அந்த பூசணிக்காய நீ வெட்டி பார்த்திருந்தா, இந்நேரம் உன்னுடைய தலையெழுத்தே மாறியிருக்கும். அதற்குள்ள நான் எவ்வளவு உயர்ந்த நகைகள ஒளிச்சு வச்சு குடுத்திருந்தேன். நீ அத வெட்டியே பார்க்கலையா? உன்னுடைய தரித்திரத்த யாரு நெனச்சாலும் மாத்த முடியாது." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நடந்து போயிட்டாரு. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம், கடை வீதியில புதுசா ஒரு துணி கடை திறக்கப்பட்டு இருந்தது. கடை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. கடையினுடைய முதலாளி நல்ல பட்டாடையெல்லாம் உடுத்தி, மிடுக்கா, பார்க்கும்போதே நல்ல செல்வந்தரா தெரிஞ்சாரு. அவர் முகத்த உத்து பார்க்கும்போது தான் அரசருக்கு தெரிஞ்சது, அது இறைவன் பேர சொல்லி பிச்சை எடுத்தாரு இல்லையா? அந்த பிச்சைக்காரர் அப்படின்னு. அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. அவரிடம் போயி மன்னர் கேட்டாரு, "நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் தானே? எப்படி உன்னுடைய நிலை இப்படி மாறுனுச்சு?" அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாரு, "நான் எப்பவுமே என்னுடைய தந்தையினுடைய இறந்த நாளுக்கு என்னால முடிஞ்ச சில பேருக்கு அன்னதானம் செய்யறத வழக்கமா வச்சிருந்தேன். அப்படி அன்னதானம் செய்யறதுக்கு சில காய்கறிகள் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர்கிட்ட பெரிய பூசணிக்காய் இருந்தது. அந்த பூசணிக்காயும் விலை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சமைக்கலான்னு அத வெட்டும்போது, அதற்குள்ள நான் எதிர்பார்க்காத மாதிரி தங்க, வைர நகைகள் இருந்தது. எல்லாமே எனக்கு கடவுள் குடுத்த வரம்னு நெனச்சேன். அந்த தங்க, வைர நகைகள வித்து, இப்ப நான் ஒரு கடைக்கு முதலாளி ஆயிட்டேன். நான் நெனச்ச மாதிரியே என்னுடைய இறைவன் என்னுடைய நிலைய ஒரு நொடியில மாத்தி, என்ன செல்வந்தரா மாத்திட்டாரு." அப்படின்னு சொன்னான். இதைக் கேட்ட மன்னருக்கோ, தன்னை யாரோ பலமா அடிச்ச மாதிரி இருந்தது. தன்னால் எல்லாம் முடியும். நான் நெனச்சா யாருடைய நிலையையும் மாத்துவேன். நான் மட்டுமே உயர்ந்தவன்னு இவ்வளவு நாளும் மன்னர் நெனச்சிட்டு இருந்த ஆணவம் ஒரு நொடியில சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. நம் எல்லோருக்கும் மேலே இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மட்டுமே உயர்ந்தவர். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத மன்னர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையில வர மன்னர் போல நெறைய பேரு, நான் தான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன். நான் தான் இவர்கள காப்பாத்துனேன். நான் இல்லாம இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. என்னால மட்டும் தான் இவங்கள காப்பாத்த முடியும் அப்படின்னு நான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடயே இருக்காங்க. ஆனா, இவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு செல்வ செழிப்பையும், உடல் ஆரோக்கியத்தையும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தையும் நமக்கு குடுத்தது, நமக்கு மேலே இருக்கிற அந்த இறைவன் மட்டும் தான். ஒருவருக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதேபோல, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இந்த கதையும், இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.